Hey guys, welcome back to our channel Samayal. இன்னைக்கு நம்ம தீபாவளிக்காக ஈஸியா அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம எடுத்துக்க 1/4 கிலோ பச்சரிசியை கழுவி அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழிச்சு தண்ணியை வடிகட்டி இதே மாதிரி ஃபேன் கீழே காய வச்சிடலாம். நம்ம காய வச்சிருக்க பச்சரிசியில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட 4 ஏலக்காய் சேர்த்து பவுடராக அரைச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பச்சரிசி மாவை அதிரச மாவு சலிக்கிற சலைடையில் சேர்த்து நல்லா சலிச்சிடலாம். நம்ம 1/4 கிலோ பச்சரிசி எடுத்த அளவுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கலாம். இதோட 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிடலாம். நம்ம பாகு நல்லா மெல்ட் ஆனோன்னா இதை தண்ணியில் ஊற்றி உருட்டு பக்கம் வந்தோன்னே இதை எடுத்துடலாம். ஒரு பவுலில் நம்ம சளிச்சு வச்சிருக்க அதிரச மாவை சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாகு சூடாக இருக்கும்போது இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அதிரச மாவை இதே கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணும் போது பாகு அதிகமாச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பச்சரிசி மாவை இதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் இல்லை நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அதிரச மாவை இதே மாதிரி தட்டிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம தட்டி வச்சிருக்க அதிரசத்தை இதோட போட்டு எடுத்துடலாம். இது 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு இந்த கலருக்கு வந்தோடனே ஆயிலை ஃபில்டர் பண்ணி இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான அதிரசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சமையல் குடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.